இன்னைக்கு நான் வெண்டைக்காயில ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பண்ண போறேன். வெண்டைக்காய் புளிப்பு பச்சடி. இந்த டிஷ் வந்து நீங்க ரசம் வைக்கிற அன்னைக்கு பிளான் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசத்தோட. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்றதை நான் சாம்பார் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாயில் பண்ண துவரம் பருப்பு, கொஞ்சம் புளி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். இப்போ கடுகு வெடித்ததும் ஆனியன் அண்ட் அந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஆனியன் 2 பச்சை மிளகாய் சும்மா 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே நம்ம குக் பண்ணணும். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எப்போவும் ஹெவி பேஸ் உள்ள நான்ஸ்டிக் பாட்டமே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போது வெண்டைக்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கிட்டேன். இதில் இருக்கிற அந்த ஸ்லைமி திங்ஸ் எல்லாம் இப்போது அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர். அப்புறம் புளி தண்ணி விட்டுடலாம். இந்த புளி தண்ணியிலேயே இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இப்போது புளி தண்ணியிலேயே வெண்டைக்காய் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த வெண்டைக்காய் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த க்ரீன் கலர்லேருந்து. இப்போ அந்த 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு வேக வச்சது. இது ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ நல்லா பருப்பு சாம்பார் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரசத்தோடு சேர்ந்து சாப்பிட்லாம். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.